நம்ம ஜனங்களுக்கு பெருசா அரசியல்லாம் தெரியாது. ஆனா அவனோட மொழியும் மரபையும் யாராவது பறிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவனே தன்னால எடுத்து போராட ஆரம்பிச்சிடறான். நாங்க இப்ப உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க இந்த ஜாதி மத வர்க்க இன்இக்வாலிட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவனை ஒரு நிலத்துல ஒன்னா வாழ வச்சுட்டு அவனோட மொழியும் மரபும். அந்த நிலைமையில வேற என்ன செய்ய முடியும்? 5 உயிர் காப்பாத்தணும்னா ஒரு உயிர் போற தப்பு இல்ல. அப்போ ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஆளை பலி கொடுக்கலாம், ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு வீட்டை பலி கொடுக்கலாம், ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு தெருவை பலி கொடுக்கலாம், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரையே பலி கொடுக்கலாம். இப்படி யோசிக்கிறது சரி நீங்க நம்புறீங்கல்ல? சமூக வளர்ச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில பேர் குறிப்பிட்ட உயரங்களை அடையிறது கிடையாது. சமூகமா எல்லாருக்குமான அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டு வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறை கிட்ட அதை ஒப்படைக்கிறது தான் வளர்ச்சி. உங்களோட பெரும்பான்மைவாத ஓட்டு அரசியல் ஜனநாயகத்துல பல சிறுபான்மை குழுக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது இல்ல. சட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்னா